பிளாக் அண்ட் ஒயிட் அரசியல் சூத்திர நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம். இப்போ இந்த அதிமுக திமுக இடையே பிரச்சாரத்தில் ரெண்டு பக்கமும் ஒரு லெவலை மீறி தனி மனித தாக்குதலை பேசுகிறாங்க. உதயநிதி அவர்களும் காலில் விடுறதை ரொம்ப தொடர்ச்சியாக குற்றம் சாட்டுறார். ஏதோ ஒரு முறை விழுந்தார், முடிஞ்சு போச்சு, அது ஏதோ வரலாற்று சாதனையாது சொல்லி சொல்லி கேலி பண்ணுறது ஒன்றும் கிடையாது. ஆனால் காலத்துக்கும் அழியாத ஒரு ஏதோ பாவகாரியன்னு இவங்க விமர்சிக்கிறாங்க. அதுக்கு பதிலடியாக இவரும் பேசுகிறார். நீங்கள் என்ன அவமானப்படுத்த நானும் பேசுவோங்கிறார். முதலமைச்சரும் கடுமையாக பேசுகிறார். அதாவது ரெண்டு பக்கமும் உயிருக்கு கூட நீங்கள் செத்து போங்க அப்படின்ற லெவலில் போகிறது எது என்ன நியாயம்? ஒரு ஃபோட்டோவை காமிச்சு கிண்டல் பண்ணுறாருன்னா நியாயப்படுத்தலை. அரசியல் அதுதான். அதுக்கு இவர் ஒரு விதை சொன்னார். பெரியவங்கன்னா நம்ம ஆசீர்வாதம் வாங்குவோம், ஒரு பதவி கிடைச்சிட்டா ஒரு நல்லது நடந்தால் ஆசீர்வாதம் வாங்குவோம்னார். அப்படி விழுந்த காலில் யாரை எதுக்கு வாரணிங்கன்னு கேட்குறாரு. இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்குது. அதுக்கு அவங்க பண்ணுற சில தவறுகளை எடுத்து வச்சு ஒரு பேசலாம். நீ இன்னொருட கொடுத்தா செத்து போயிடுவேன், நீ அப்பயே போய் நான் மட்டும் ஒழுங்காக இல்லைன்னா நீ அப்பயே போயிருப்ப கொரோனா இல்லைன்னா, ஒரு தலைவரை பார்த்து ஒரு முதலமைச்சரை பார்த்து பதவியில் இருப்பவர், பதவியோ இருக்கோ இல்லையோ, ஸ்டாலின் பதவியில் இல்லாத எடப்பாடியை பார்த்து பேசக்கூடாது, பதவியில் இருக்கிற ஸ்டாலினை பார்த்து எடப்பாடியும் பேசக்கூடாது. எல்லை மீறிய வார்த்தைகள் தான் இது. போய் அப்புறம் பெண்களை இழிவுபடுத்துகிற மாதிரி, கனிமொழியை பற்றி தவறாக புரிஞ்சுக்கிற மாதிரி சில வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாரு. விஜய்க்கு சொன்னது தான் நான் எடப்பாடிக்கும் சொல்கிறேன். திமுகவை கிழிச்சு தொங்க விடுறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஏன்னா இவர் தொடவே மாட்டார். ஏன்னா இவரை தொடாமல் அவங்க பார்த்துக்கிட்டாங்க. 5 வருஷம் பத்திரமா பார்த்துக்கிட்டார். அதனால மற்ற விஷயங்களை 2 பேரும் உஷாராக தொடரதே இல்லை. அனாவசியமாக இப்போ இதில் போய் கொடுத்து வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு அதுக்கு பதில் இதுக்கு பதில்னு ஏதோ நாட்டில் வேற பிரச்சனையே இல்லாத மாதிரியும் 2 பேருமே நடந்துக்கிறது மக்களுக்கு செய்கிற துரோகம். மற்ற பொது வழியில் போய் பேசுகிற போது அந்த வார்த்தைகளை கண்ணியமாக பேசணுங்கிறது யாருக்குமே பொருந்தும். இல்லை, தலைவர்கள் தலைவர்களாக நடந்து கொள்ளணும், பேச்சாளர்களுமே நடந்து கூடாது. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் தலைவர்களுக்கு வித்தியாசம் இல்லையா? வித்தியாசம் எல்லாம் போயிடுச்சே. அந்த லெவலில் பேசிட்டு சரி, இது ஒரு பிரச்சாரம் ஒன்று ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு முழுவதும் திடீர்னு பிரேமலதா பற்றி ஒரு கடுமையான சமூக வலைதளங்களில் கடுமையாக எழுதுகிறாங்க. விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா அவர்கள் அமர்ந்திருக்கிறார், மற்ற கட்சி வேட்பாளர் இருக்கிறார்கள். திருமாவளவன் பிரச்சாரம் செய்யும்போது பிரேமலதா அவர்கள் எந்திரிக்கல, அமர்ந்து கொண்டே இருந்தார்னு. அது ஒரு பெரிய விஷயமா இன்னைக்கு ஒரு பெரிய பேனர்லாம் கட்டி போராடுற நிலைமைக்கு போயிட்டாங்க. அதாவது கூட்டணி கட்சியில் இது ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் ஓடிட்டு இருக்குல்ல. ஒரு ட்விட்டு, திருமாவளவன் மீது எனக்கு மிகுந்த மரியாதை உண்டு, நடந்தது யதார்த்தமாக நடந்ததை பெருசுப்படுத்த வேண்டாம், ஒரு ட்விட்டு போடலாம்ல பிரேமலதா. அது யாரை பாதிக்கும் தெரியுமா? பிரேமலதா மட்டுமோ விடுதலை சிறுத்தைகளை மட்டுமே பாதிக்க போகல, ஒட்டுமொத்த கூட்டணியே அது பாதிக்கும். இப்போ அதான் ஒருத்தர் கீழே எழுதியிருக்காரு, எங்கள் கட்சி அவமதித்து விட்டாருன்னு. இப்படி பேனர் கட்டி தெருவா போனீங்கன்னா அந்த தொகுதியில் எப்படி திமுக கூட்டணி ஜெயிக்கும்? பக்கத்து தொகுதியில் என்ன மாதிரி எதிரொலிக்கும்? இந்த விஷயத்தை அந்த நிமிடமே முடிவு செய்து சரி பண்ணுறது கூட திமுக கூட்டணியில் ஆள் இல்லையான்னு கேட்குறாங்க. இந்த 2 பேருக்கும் அந்த எண்ணம் வரலைன்னா, அல்லது குறைஞ்சபட்ச பிரேமலதாக்கு அது தோணலைன்னா, ஸ்டாலினாவது தலையிட்டு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கலைன்னா. ஏன்னா நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குன்னு. அந்த வலுவுக்கு சற்றும் சளைக்காமல் அதில் அவ்வளோ பிரச்சனைகளை அந்த தோழமை கட்சிகளே காரணமாயிட்டாங்க. திமுகவும் சேர்ந்து தான் சொல்கிறேன் நான். உரிய நேரத்தில் குழு அமைக்கிறதுல ரொம்ப லேட் பண்ணாங்க. அப்புறம் குழு அமைச்சு எல்லாம் போட்ட பிறகு காங்கிரஸ் ஒரு அழிச்சாட்டியம் பண்ணாங்க. மாணிக் தாக்கூரும் பிரவீன் சக்கரவர்த்தியும் பண்ணினதை வேடிக்கை பார்த்து ராகுல் ஒரு அராஜகம் பண்ணினார். டார்ச் லைட் இல்லை நான் போட்டிடுறேன் அப்படின்னு சொன்னபோது, உதயசீரன் சொன்னபோது அதை கமல் ஏற்க மறுத்து அந்த கட்சிக்காரங்களை சங்கடப்படுத்தினார். என்ன இருந்தாலும் நீ கமல் இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு திருமாவளவன் வெளிப்படையாக ஒரு விமர்சனத்தை வச்சார். சிறிய கட்சிகளை இப்படி நீங்கள் துன்புறுத்தக்கூடாது, நிர்பந்திக்கக்கூடாதுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தி பொது அறிக்கையை விட்டுட்டார். அப்புறம் அவர் கட்சி உட்கட்சி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு நானே போட்டிடுறேன்னு சொல்லி ஒரு தேவையில்லாத விவாதத்தை தொடங்கி வச்சார். அப்புறம் ஊடகங்கள்லாம் இப்படி நேரேட் செட் பண்ணுறாங்க, அதுக்காக நான் பின்வாங்கிறதும் ஒரு யுக்தி தான்னார். இடதுசாரிகளுக்கும் சில கோபங்கள் இருந்தது. நாங்கள் சிரித்து கொண்டே அழுகிறோம். மதிமுகவை தலைவர் பேட்டி கொடுக்குறார். கண்ணமெல்லாம் வலிக்குது எனக்கு. அவ்வளவு பிரச்சனை இந்த 40 நாளையில். துரதிர்ஷ்டவசமானது நான் சொல்கிறேன். இது எல்லோரையும் பாதிக்க போகுதுங்கிற ஒரு துளி பிரங்கை கூட யாருக்குமே இல்லை. இன்னொரு விஷயம் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா கடந்த 3 தேர்தலில் கரெக்டாக கட்டமைத்த கூட்டணியை ஸ்டாலின் இந்த இடம் எப்படி இப்படி கோட்டை விட்டாருன்னு தெரியல எனக்கு. நேற்று மாணிக் தாக்கூர் சொல்கிறாரு, தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸார் மிகுந்த மன வேதனையில் இருக்கிறார்கள், ஆனால் 23ஆம் தேதி வரை ஒதுக்கி வைத்து விட்டு வேலை செய்கின்றார். இது ரெண்டும் எப்படி சரி? இது எதுக்கு சொல்லணும்? அப்போ நோக்கம் புரியுதுங்களா? ஏன்னா காங்கிரஸுக்கு நிஜமாகவே நல்ல நோக்கம் கிடையாது. இவ்வளவு தூரம் இருந்தால் உறுதியாக இருந்தீங்கன்னா, பாண்டிச்சேரியில் பிரச்சாரம் பண்ணுற கூட்டணி இருக்குது 2க்கும் 16 இடம் 14 இடம் திமுக காங்கிரஸும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. திமுகங்கிற பேரையே சொல்லலை ராகுல். ரைட்டு. அப்போ திமுக அவ்வளோ பிடிக்கலைன்னா 3 மாதம் முன்னாடி நட்போடு நாங்கள் விளைவிக்கிறோம், நாங்கள் வேறு முடிவு எடுக்கணும்னு போயிருந்துருக்கணும்ல சார். இதைத்தான் நான் கள்ளத்தனம்ங்கிறேன், யோக்கியமற்ற மனநிலைன்னு நம்ம சொல்கிறோம்.
அரசியல் நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதுக்கு எல்லா கட்சிகளுக்கும் உரிமை இருக்குது. காங்கிரஸ் திமுகவுக்கு ஒன்றும் நீங்கள் அடிமை சாசனம் எழுதி தரல. காங்கிரஸ் இடதுசாரிகள் யாருமே நான் சொல்கிறேன், எங்களுக்கு இது பிடிக்கலன்ட்டு பேசாமல் போயிடணும் சார். கூட்டணியிலேயே தொடர்ந்துக்குவாங்களா, இப்படி செல்மிஷம் பண்ணுவோம். நீங்கள் என்ன சாதிச்சிங்க? ஜோதிமணி வெளியிட்ட ட்விட்டர்லாம் எடுத்து படித்து பாருங்கள். புத்தியுள்ள எந்த காங்கிரஸ்காரனா இப்படி பொது வெளியில் பேசுவானா? உங்களுக்கு துணிச்சல் இருந்தால் ராகுல் காந்தி கிட்ட போய் முறையிட வேண்டியதானே? ராகுல் காந்தி நெருக்கமானவங்க தானே ரெண்டு பேரும். அதாவது நீங்கள் கேட்குற கேள்வி வந்து காங்கிரஸ் கட்சிக்கு புரியாத விஷயம் இல்லை. ஆனால் நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டு கூட்டணி வேட்பாளர்களை பெயரை மறுக்கிறது என்பது ரொம்ப பாவகரமான செயல் தேர்தல் நேரத்தில். சரி, 7ஆம் தேதியுடன் தேர்தல் வேலை மற்ற மாநிலங்கள் முடிந்துடுச்சு. இந்த இடத்துல காங்கிரஸ் வேட்பாளர் எத்தனை பேர் வேட்புமனு தாக்கல் செய்தார்கள்? ராகுல் காந்தி வரல, பிரியங்கா வரல. அப்போது உங்கள் கட்சி வேட்பாளருக்கு வரல. ஆனால் பாஜகவுக்கு அதிமுகவில் அத்தனை பிரச்சனை இருந்தது. பாஜகவுக்கு பியூஷ் கோயல் வர்றார், மற்ற மாநில முதலமைச்சர்கள் தேவேந்திர பட்னாவிஸ் வர்றார், ராஜஸ்தான் முதலமைச்சர் வர்றார். ஒரு கிட்டத்தட்ட 8-9 பேர் ஹெவி வெயிட்டில் பாஜகலேருந்து வந்து பிரச்சாரம் பண்ணுறாங்க. மனு தாக்கல் போது உடன் இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் கட்சி வேட்பாளர்கள் கூட ராகுலும் பிரியங்கா வரலன்னா அப்புறம் எப்படி அந்த கட்சி வளரும்? அந்த கட்சி எப்படி ஜெயிக்கும்? இந்த ஜென்மத்தில் வளராது, வளரக்கூடாது. இந்த யோகியமற்ற மனநிலை இருக்குது. நான் விஜய்க்கு சொன்னேன், அதே தான் காங்கிரஸுக்கும் பொருந்தும். என்ன முடிவையும் எடுக்கிற உரிமை காங்கிரஸுக்கு இருக்குது. அது வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும். முழு நேர்மையெல்லாம் அரசியல் எதிர்பார்க்கல. நான் அவ்வளோ ஒன்றும் முட்டாள் இல்லை. குறைஞ்சபட்ச நேர்மை இருக்கணும். அது ராகுல் காந்தி மாதிரி அவர் மேலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு பெரிய மரியாதை வச்சுருந்தாங்க. அது அத்தனையும் போட்டு நாசம் பண்ணிக்கிட்டார். அவர் இந்த செல்ஃப் டெஸ்ட்ரக்ஷன் பட்டன் ஒன்று கையில் வச்சுக்கிட்டே அலைவா சில பேர்லாம். அவங்களே அமைக்க அவங்களே காலி பண்ணிக்கிறது. அந்த வேலை தான் இப்போ ராகுல் காந்தி பண்ணுறாங்க. எதுக்காக பண்ணுறீங்க எனக்கு நிஜமாவே புரியல. என்ன ஸ்ட்ராட்டஜி? இதனால் நீங்கள் என்ன சாதிக்க போகிறீங்க? பாண்டிச்சேரியில் திமுகவுக்கு 14 தொகுதி கொடுத்துட்டாங்க, நாங்கள் 16 நின்றுக்கிறோன்ட்டாங்க. அந்த திமுக நிற்கிறதுல 5 பேர் காங்கிரஸ்காரன் போட்டியாக வேட்பாளர் போட்டு மனு போட்டால் கடைசி வரைக்கும் சின்னமெல்லாம் கூட வாங்கி சுயேட்சை சின்ன மாதிரி வாங்கிட்டாங்க. கட்சியிலேருந்து நீக்கணும்னு ஒரு கோரி நாங்கள் நீக்குவோம், கடுமையான நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு நாள் நாராயணசாமி வைத்தியலிங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. அடுத்து ஒரு பெண், ஒரு அகில இந்திய செயலாளர், நாங்கள் நட்போடு போட்டியிடுகிறார்கள் அவர்கள், ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட். அப்போ எவ்வளோ திமுறது? சரி பண்ணியாச்சு. அந்த மாதிரி தெரிஞ்சு தெரியாமல் லோக்கல் அரசியல் தெரியாமல் சொல்லிட்டு போயிடுச்சு. ராகுல் காந்தி வந்தாலும் பிரச்சாரத்துக்கு அந்த 5 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஃபோட்டோ எடுத்து அவரே வெளியிடுறாரு அந்த ஃபோட்டோவை. இவரெல்லாம் ஏன் யோக்கியம் இல்லாத அயோக்கியத்தனம் நம்ம சொல்கிறது இதைத்தான். ராகுல் காந்திகிட்ட இருந்து நிஜமாவே நான் அதை எதிர்பார்க்கல. இவ்வளோ தூரம் உங்களுக்கு உறுதியாக இருந்தால் குறைஞ்சபட்சம் பாண்டிச்சேரியில் மட்டுமே எங்களுக்கு கூட்டணியில் சொல்லிட்டு 30 நீங்களே நிற்கலாமே. யார் உங்களை தடுத்தது? அப்போ ஒப்பந்தமும் போட்டுட்டு அவங்களுக்கு எதிராக கேண்டிடேட்டை நிற்க வச்சுட்டு அந்த கேண்டிடேட்டை கூப்பிட்டு நான் சால்வை போட்டு ஃபோட்டோவும் எடுப்பேன்னா அது என்ன மனநிலை? நிச்சயமாக நான் திரும்ப சொல்கிறேன், ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருக்குது. திமுகவை மையப்படுத்தி அந்த அணியில் இவ்வளவு கலைபரங்கள் நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அரங்கத்திற்கு வந்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி.